ஏய் வாங்க அப்படியே வாங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கு. நான் வீட்டுக்கு வந்தோனே கொண்டு முடியாது. ரெஸ்ட் அதான். எதுவுமே தெரியாது. பிக் பாஸ்ல நேற்று நைட்டே வந்து ராணவ் பத்ரே வந்து டீமே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு மார்னிங்கும் வந்து ராணவ் வந்து கேக் கட்டிங் பண்ணி அது வந்து டீம் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ராணவ் வீட்லேருந்து வந்து ஸ்பெஷல் குருமாவும் பிரியாணியும் வந்திருக்கு. அதை வந்து ராணவ் வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷலாக அவர் கையாலே எல்லா டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே அவர் வந்து அவர் பாசத்தோடு ஊட்டி விட்டு அந்த இடமே வந்து பயங்கர சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. அதுவும் இல்லாமல் ராணவ் வந்து எல்லாருக்குமே வந்து நன்றியும் தெரிவித்தார். அவரோட 27 வருஷத்தில் வந்து இது வரைக்குமே நான் வந்து இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷனை நேற்று நைட்டு நடந்த செலிப்ரேஷன் மாதிரி நான் வந்து அனுபவித்தது கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு கன்னிங் பாயிண்ட் இல்லாமல் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக என்கிட்ட பழகுனீங்க. அந்த நேரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஹார்ட்லி தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் வந்து நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு நிறையா பேசியிருந்தார். அது மாதிரி நடந்தது. அப்புறம் டீம் எல்லாருமே வந்து கேக்கு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டாங்க. அதில் ஜாக்லின் அருண் இவங்கெல்லாம் வந்து அந்த பிரியாணி இன்னொரு கட்டுன்னு கட்டுறதுக்கு வெயிட் பண்ணி ஒரு கும்பலாக இருந்து ராணவோட உட்காந்து சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபன்னாக போணுச்சு இன்றைக்கி மார்னிங் வந்து பிக் பாஸில். இந்த மாதிரி பிபி ஹவுஸில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.